வணக்கம் நண்பர்களே, இது ஒரு சிறப்பான வீடியோங்க. எங்கள் வீட்டு முன்னாடி சோத்து கத்தாழை தொங்க விட்டுருப்பாங்க. அதில் எவ்வளோ அழகாக குருவி கூடு கட்டியிருக்கு பாருங்கள். கொண்ட குருவிங்க. அந்த குருவி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருங்க. வந்து இடம் தேடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கத்தாழையில் அழகாக கட்டிருச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் வெத்தலை கொடி வச்சுருக்கேன், அதில் கூடு கட்டியிருந்தது. அதுலேயும் குருவிகள் வந்து நல்லா குஞ்சு வெளியே வந்து நல்லா வளர்த்து பறக்க வச்சு கொண்டு போச்சுங்க. இப்போ கத்தாழையில் கட்டியிருக்கு பார்த்திங்கன்னா. அதில் நல்லா அழகாக 3 முட்டை வச்சுருக்கு. அது அவ்வளோ பாதுகாப்பாக அதை வளர்க்குங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டுலாம் இடித்து போட்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சு ரசம் வச்சுருந்தேங்க. அதோட வீடியோவும் இதோட போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா 2 தக்காளி, புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்திக்கலாங்க. கருவேப்பந்தலை, மல்லி இலை, பருப்பு வேக வச்ச தண்ணி எல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணுங்க. வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இடித்த அந்த வெள்ளைப்பூண்டு, சீரகம் அதெல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் போட்டால் போதுங்க சாம்பார் தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூனே போட்டுக்கலாங்க மல்லித்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு கரைச்சி வச்சு அந்த ரசக்கலவையை உள்ளே ஊற்றிடணுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா ரசம் கபகபன்னு ரெடி ஆயிருங்க. நண்பர்களே, லைக் பண்ணுங்கள்.